ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சின்சானில் இருக்க மிஸ்டீரியஸ் வில்லேஜுங்கிற இந்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாப்பா எத்தனை உண்மையான சின்சான் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சின்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா சரியாக வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ கசாமா சொல்கிறான், நம்மளாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுமா, வெயில் அடிக்கிற வெளில தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மசாவும் ஆமாம் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு பீச்சில் குளியல் போட்டால் வேற லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சின்சான் வந்து என்னத்தையும் யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். இதை வந்து கசாமா எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு போக சொல்கிறான், இன்னைக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கடையை தேடி கண்டுபிடிக்கிறோம், அங்கே போய் ஐஸ்கிரீமை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களும் ஒரு சபதம் மாதிரி போட்டுட்டு ஐஸ்கிரீம் கடையை தேடி இவங்களும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க நடந்த நடந்த காசு காப்பாவை விட்டு வெளில வந்து ஒரு மர்மமான ஒரு வில்லேஜ் உள்ளார வந்துடுறாங்க. ஏன்னா அங்கே காசு காப்பையில் ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட திறந்துடல. இந்த மசாலா பையன் வந்து டக்குன்னு கீழே கொஞ்சம் மயக்கம் மட்டும் விழுந்துட்டு, என்னால் இதுக்கு மேலாம் வர முடியாதுப்பா, நம்ம வேசாம வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சின்சான் வந்து வெயில் தாங்க முடியாமல் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு இவங்களும் சேர்ந்து அந்த மரத்துக்கு அடியிலே உட்காந்துருக்காங்க. அப்போ கசாமா பார்த்துட்டு இந்த வில்லேஜில் யாருமே இல்லை, ரொம்பவே மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவங்களும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சுறாங்க அந்த இடத்துல. அப்ப திடீர்னு மசா வந்துருச்சு காத்துறான், என்னால இதுக்கு மேலாம் இந்த வில்லேஜ்ல இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு எங்க அம்மா பார்க்கணும், நான் வீட்டுக்கு போகணும்பா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்ப திடீர்னு வந்து எந்திரிச்சு, அங்க பாருங்கடா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, வாங்கடா போலாம் அப்படிங்கிற உடனே கசாமா இவங்க எல்லாம் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டாங்க. அந்த ஐஸ்கிரீம் கடையில யாருமே இல்லை, ஒரு வெண்டிங் மிஷின் மட்டும் தான் இருக்கு. அந்த வெண்டிங் மிஷின்ல ஐஸ்கிரீம் இருக்கு. கசாமா வந்து காசு எடுக்கிறான். ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு தான் காசு இருக்கு. கசாமாவும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நம்ம ஒரு கேம் விளையாடலாம், ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். மசாவா பையன் வந்து எப்போவே தோத்துக்கிட்டே இருப்பான், என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டான் ஸ்டோன் பேப்பர் சிசர்ல. இவன் ஜெயிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கு போறான். இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. மசாவா வந்து இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். உடனே சின்சானே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இவங்களும் சேர்ந்து அந்த ஐஸ்கிரீமை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டதையோட திரும்பி வீட்டுக்கு போலாம்ப்பா அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வழியே மறந்துட்டாங்க, வந்த வழியே. கசாமா வந்து சுத்தி முத்தி பாக்குறான், அங்க வழியே கண்டுபிடிக்க முடியல. சின்சானும் போகும் பாத்தீங்கன்னா அந்த பாலத்துல வந்து சாஞ்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த அழுதுட்டு இருந்த மசாவா பாத்தீங்கன்னா திடீர்னு எதையோ பார்த்து பயந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். ஒரு பெரிய நிழல் தெரியுது. கசாமா வந்து ரொம்பவே பயத்தோட மெதுவா பின்னாடி திரும்பி பார்க்கறான். பார்த்தா நம்ம பிரின்சிபல் சார் தான் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தாரு. எப்படியே கட் பண்றாங்க. சின்சான் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு காசு காப்பில உள்ள ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ல இருக்காங்க. அங்க பிரின்சிபல் சாரும் இருக்காரு. பிரின்சிபல் சார் சொல்றாரு, அந்த வில்லேஜ் உள்ள மட்டும் நீங்க எக்காரணத்தை கொண்டு இன்னொரு தாட்டி போயிடாதீங்க, இன்னைக்கு நான் உங்களை பார்த்ததுனால நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க, அந்த வில்லேஜ் உள்ள ஒரு தாட்டி போனா இன்னொரு தாட்டி வெளில வரவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, இல்ல இதை விட நல்ல த்ரில்லரான ஹாரர் எபிசோட்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம்.